நடுராத்திரியில எங்க போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்களா? மார்னிங் 5 o'clock இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி இல்ல, அதனால எங்க ஏரியா வேணுகோபால சுவாமிய பார்க்க போறோம். 150 வருஷம் பழமை வாய்ந்த கோயில். மார்கழி 1 அன்னைக்கு பெருமாளை பார்க்கணும்னு ஆரம்பிச்ச பயணம் தான் இது. இன்னைக்கு வரைக்கும் முடியல. தினம் தினம் பெருமாளும் சரி, அங்க குடுக்கற பொங்கலும் சரி, எங்க டெய்லி ரொட்டீனா மாறிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண வேண்டியதா இருந்தது. இது கேட்கணும், அது கேட்கணும், அதுக்கும் மேல அதையும் கேட்கணும் அப்படின்ட்டு பெரிய லிஸ்ட் வச்சிருந்தேன். சொர்க்க வாசல் திறந்தாங்க. கிருஷ்ண பரமாத்மா ஜெக ஜோதியா தெரிஞ்சார். அவரை பார்த்த உடனே கண்ணெல்லாம் கலங்கி, நீ மட்டும் போதும் கிருஷ்ணா அப்படின்ட்டு வேண்டிட்டு வந்தாச்சு. என்ன, கிருஷ்ணன் மட்டும் போதுமா அப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு குட்டி கதை சொல்றேன். மகாபாரத போர் நெருக்கத்துல கிருஷ்ணரோட உதவி துரியோதனருக்கும் தேவைப்பட்டது, அர்ஜுனனுக்கும் தேவைப்பட்டது. 2 பேரும் கண்ணனை பார்க்க அவரோட மாளிகைக்கு போனாங்க. ஆனா கண்ணன் அயர்ந்து தூங்கிட்டு இருந்தாரு. முதல்ல வந்த துரியோதனன் கண்ணன் தூங்கிட்டு இருந்ததை பார்த்து கண்ணன் தலை பக்கத்துல இருக்க சோஃபால போய் உட்காந்துக்கிட்டாரு. பின்னாடி வந்த அர்ஜுனன் அவரோட பாதங்கள் பக்கத்துல கை கூப்பி தலை வணங்கி நின்னுட்டாரு. கண் விழிச்சதும் கண்ணனுக்கு முதல்ல தெரிஞ்சது அர்ஜுனனை தான். வா அர்ஜுனா, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கண்ணன் கேட்டாரு. துரியோதனனுக்கு கோபம் வந்துருச்சு. முதல்ல வந்தது நான் தான், ஆனா முதல்ல நான் பார்த்தது அர்ஜுனனை தானே அப்படின்னு கண்ணன் சொன்னாரு. சொல்ல அர்ஜுனா, உனக்கு என்ன வேணும்? எனக்கு போர்ல உங்க உதவி வேணும். அர்ஜுனா, நான் யாருக்காகவும் போர் புரிய மாட்டேன். உங்களுக்கு வேணா நான் 2 ஆப்ஷன் தரேன். ஒண்ணு நான் வேணுமா, இல்ல என்னோட ஆர்மி வேணுமா அப்படின்னு கேட்டாரு. கொஞ்சம் கூட யோசிக்காத அர்ஜுனன், நீதான் கிருஷ்ணா எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னான். பெரு மூச்சு விட்ட துரியோதனன், அப்பா கண்ணனோட ஆர்மி ரொம்ப பெருசு, வெற்றி நமக்கு தான் அப்படின்ட்டு சந்தோஷமா கிளம்பி போனான். கடைசியில என்ன ஆச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடவுள் மட்டும் போதுங்க, வேற எதுவும் வேணாம். கடவுள் இருந்தா எல்லாமே நம்மளை தேடி வரும். நம்ம எதையும் தேடி போக தேவையில்லை.